பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் மதுரை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி வரும் 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 15ஆம் தேதி பாலமேட்டிலும், 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளன. இதையொட்டி ஜல்லிக்கட்டின் போது காளைகளை அவிழ்த்துவிடும் வாடிவாசல் புது பொலிவு பெற்று பூஜைகளும் நடைபெற்றன. இதேபோல பார்வையாளர் மாடமும் 2 அடுக்கு பாதுகாப்பு வேலியுடன் அமைக்கப்பட்டு வருகின்றன. அனைத்து பணிகளையும் அரசின் சட்டத்திற்கு உட்பட்டும் மாண்பு வணிகர் மற்றும் பத்திரிகை அவர்களின் வழிகாட்டின்படியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் ஆலோசனைப்படியும் பாலம் எடுக்கிற மடத்து கமிட்டி தலைவர் மச்சர் அவர்கள் தலைமையிலும் இந்த நிர்வாக கமிட்டியும் பேரரசு நிர்வாகம் இணைந்து அதற்கான அனைத்து பணிகளுமே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். போட்டியில் பங்கு பெறும் காளைகளும் சரி வீரர்களும் சரி இந்த ஆண்டு அவர்கள் சிறப்பான பரிசு பொருட்கள் தர இருக்கின்றோம். வரக்கூடிய பொதுமக்களுக்கும் சரி அனைவருக்கும் அவர்கள் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, காளைகளுக்கு உணவு, அனைத்து ஏற்பாடுகளுமே இந்த ஆண்டு சிறப்பாக செயல்பட்டு உள்ளது. வாடிவாசலில் ஜல்லிக்கட்டு காளைகளை அதன் உரிமையாளர்கள் அழைத்துச் செல்லும் வகையில் கலெக்ஷன் பாயிண்ட் உள்ளிட்ட இடங்களில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்திருப்பதால் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு சீசன் களை கட்டியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.